ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ லாங் ட்ரிப் போகிறாங்க. தாறுமாறாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போவாங்க. ஒரு 10 வண்டி முன்னே அப்படியே கேப் விட்டு போயிட்டு இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அதில் செம்மைய கேப்லாம் எடுப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். 600 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரத்தில் நான் அசால்ட்டாக கிராஸ் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னா அவங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் காரில் வந்து செய்வாங்க. அதேமாதிரி சிட்டி உள்ள பார்த்தீங்கன்னா சல்னு லெஃப்ட் ரைட்டு எடுத்து கேப் எடுத்து தார் மாற போகிறது. ஸோ இதெல்லாம் ஒரு திறமையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக எல்லாராலையுமே ஓட்ட முடியும். நீங்கள் இப்போ வந்து 1 வருஷம் தான் டிரைவிங் கற்றுக்கிட்டு 1 வருஷமாக தான் ஓட்டிடுறீங்க அப்படின்னா கூட உங்களால் ஓட்ட முடியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு தூத்துக்குடியிலேருந்து சென்னை போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இடையில ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சம்டைம் வந்து ஒட்டன்மே கொஞ்சம் நல்லா ஓட்டி பார்க்கணும் அப்படிங்கிறக்காக ஓட்டுவோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து சிட்டி உள்ள பயங்கர எமர்ஜென்சியான டைம், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஓட்டினேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்பெல்லாம் நம்மளுக்கு ஓட்ட தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ அதேமாதிரி டைம் வர்றப்போ வந்து யாருனாலும் ஓட்டுவாங்க, எல்லாருமே ஓட்டுவாங்க. அதுக்காக எல்லாத்தையும் தட்டி விட்டுலாம் போக மாட்டாங்க, கரெக்டாக தான் ஓட்டுவாங்க. ஸோ என்னென்னா அந்தந்த டைம் வந்து அது வந்து கரெக்டாக வந்துடும். அது வந்து ஒரு மேட்ரே இல்லை. பட் ப்ரோ டிரைவர், நான் வந்து பக்கா எக்ஸ்பர்ட் டிரைவர். எதை வச்சு சொல்கிறேன்னா, 30 வருஷம் நீங்கள் கார் வச்சு ஓட்டியிருக்கீங்களா, இது வரைக்கும் யாரையும் தட்டலை அப்படின்னா, யார் மேலேயும் நான் இடிக்கலை, எந்த ஆக்சிடெண்ட்டும் பண்ணலை அப்படின்னா 100% நீங்கள் தாங்க ப்ரோ டிரைவர். மற்றபடி சும்மா லெஃப்ட் ரைட்டு எடுத்துகிட்டு யாரையாவது லைட்டாக தட்டுறது அப்படி இல்லை, அவங்க ஓன் வெஹிக்கிளை வந்து அவங்களே டேமேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக ப்ரோ டிரைவர்னு சொல்கிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை. இது வரைக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட நீங்கள் பண்ணாமல் கிளியராக ஓட்டிட்டீங்களா, அதாங்க ப்ரோ டிரைவர். நான் எப்போவுமே மெதுவாக தான் போவேன், ரேஸ் ட்ரைவிங் பண்ண மாட்டேன். ஸோ பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு வந்து லைட்டாக பயப்படுவாங்க. பட் என்னென்னா ஒரு அவசர காலம் வந்தால் கண்டிப்பாக அவங்க பண்ணி தான் ஆகணும், பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெளிவாக தான் ஓட்டுவாங்க. முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. யாருனாலும் சரி ஒரு 2-3 வருஷம் அவங்க கார் ஓட்டிகிட்டே இருந்தாலே போதும், 100% வந்து அவங்க டேலண்டாக ஓட்ட முடியும், இல்லை அப்படின்னு சொல்லலை. ஸோ இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல வந்து 80, 85, 90 below 100 வந்து போகிறேன்னா அதுக்கு வந்து ரீசன் இருக்குது. அது வந்து ஓவர் ஸ்பீடு எல்லாமே தேவையில்லாத ஆணிகள் அப்படிங்கிறக்காக அவாய்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து ஓட்ட முடியாதுலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி 1 or 2 டைம்ஸ் வந்து நம்ம ஓட்டியிருக்கோம், ஏற்கனவே சொன்னேன். ஸோ என்னென்னா மற்றவங்க ஓட்டுறதை பார்த்து நீங்கள் வந்து நம்மளும் இப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஓட்ட முடியும், கண்டிப்பாக எல்லாருனாலும் அது வந்து ஓட்ட முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிரைவிங் வந்து ஒரு மேட்ரே கிடையாது, ஒரு இதே கிடையாது. பட் என்னென்னா மற்றவங்க ஓட்டுறாங்க அதனால் நான் வந்து ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன குறுகிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தயவுசெய்து ட்ரை பண்ணிடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க முடியும். நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பக்காவாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் எப்படினாலும் ஓட்டலாம். பட் அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் என்ன சொல்லுவேன். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீரிங் கண்ட்ரோல் எல்லாமே வரட்டும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போலே ஓட்டுங்க. சேஃப்டி டிரைவிங் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால தான் இன்னொன்று சொல்லுவாங்க, வேகம் வந்து விவேகம் அல்ல அப்படின்ட்டு. ஸோ வேகமாக ஓட்டுறது வந்து டேலண்ட் இல்லை, நீங்கள் வந்து ப்ரோ டிரைவர் இல்லை. அது வந்து கொஞ்சம் நல்ல அனுபவம் கிடைச்சிட்டா யாருனாலும் ஓட்டலாம். அது வந்து ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. பட் விவேகத்தோட கரெக்டாக ஓட்டினீங்கன்னா யூ ஆர் த ப்ரோ டிரைவர். நீங்கள் தான் கண்டிப்பாக ப்ரோ டிரைவர். ஓகே, நீங்கள தான் டேலண்டான டிரைவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பிளாஸ்ட்.